आज हम यिर्मयाह के 18 अध्याय का पहला वचन को पढ़ेंगे। இன்றைக்கு நம்ம எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அல்ல முதலாம் வசனத்தை பார்ப்போம். यिर्मयाह का 18 अध्याय का पहला वचन। எரேமியா 18:1. इस वचन में हम पढ़ते कि परमेश्वर का वचन यिर्मयाह के पास आया। இதில் நம்ம பார்க்குறோம் எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது என்று. और वो वचन क्या था? அந்த வார்த்தை என்ன என்றால், तू उस कुमार के घर मर जा। அதாவது குயவனுடைய வீட்டுக்கு கடந்து போ. जब इस वचन को हम लोग पढ़ते तो एक बात को समझना कि पहले से परमेश्वर का वचन यिर्मयाह के पास आया। அதாவது நம்ம முதல்ல இருந்து பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு கடந்து வந்தது என்று. लेकिन परमेश्वर का उसको एक संदेश देने का जगह कहाँ पर था? அதாவது தேவனுடைய வார்த்தை ஒரு விசேஷமான வார்த்தை சொல்ற ஒரு இடம் எந்த இடம்னா, वो कहाँ पर जाने को वचन ने बोला है? அந்த இடத்துல அவர் எங்க கடந்து போக சொல்லுகிறார் என்றால், उस कुमार के घर में जाने के लिए उस परमेश्वर का वचन ने बोला। ஒரு குயவனுடைய வீட்டுக்கு கடந்து போ என்று சொல்லி. कितने लोग विश्वास करते हैं अगर उस यिर्मयाह के लिए परमेश्वर ने कुमार का घर को रखा है? அதாவது எத்தனை பேர் நீங்க விசேஷமா நினைக்கிறீங்க அது எரேமியாவுக்காக ஒரு குயவனுடைய வீடு ஆயத்தப்படி இருக்கு? हमारे लिए भी परमेश्वर ने कुछ जगह को रखा है जहाँ पर हम परमेश्वर का संदेश को पा सकते हैं। நமக்கும் தேவனுடைய ஒரு வித இடம் வச்சிருக்காங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா. आज वो कुमार का घर कोई और नहीं, लेकिन ये कलीसिया ही परमेश्वर के लिए और हमारे लिए वो कुमार का घर है। இன்றைக்கு இந்த இடம் தான் நமக்கு குயவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறோம். क्योंकि यहाँ पर जब भी हम लोग आते हैं तो परमेश्वर का संदेश हम लोग को मिलता है। ஏன்னா இந்த இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாட்டி நமக்கு கிடைத்துக்கிட்டு. बहुत बार सब लोग सोचते हैं कि घर पे बैठ के रह के परमेश्वर का वचन पाते रहेंगे, बस उतना ही है। சில பேர் நினைக்கிறாங்க வீட்டிலிருந்தே தேவனுடைய வார்த்தை கேட்டால் போதும் என்று. अभी तो सब कुछ ऑनलाइन में दिखने लगता है। இப்ப எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் கடந்து வந்துட்டது. ऑनलाइन का यूट्यूब सर्विसेज चलता है। இப்ப எல்லாம் யூடியூப்ல தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. ऑनलाइन में कलीसिया और सारा वचन सब मिलता है। எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் அந்த யூடியூப்ல கிடைக்கிறது. ऑनलाइन में पेमेंट भी हो जाता है। எல்லாம் பேமெண்ட் கூட ஆன்லைன்ல ஆயிடுது. और ऑनलाइन में कोई मर भी जाता तो उनका फ्यूनरल सर्विस भी दिखा देते हैं। ஆன்லைன்ல யாராவது மரிச்சிட்டாலும் அவங்களும் அந்த புனரல் சர்வீஸ் எல்லாம் ஆன்லைன்ல முடிஞ்சு. इसलिए सब लोग घर पे रह के सब खत्म करने का सोचते हैं। எல்லாம் வீட்ல இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். वो लॉकडाउन का टाइम था जब सब घर पे रह के देखने का था। எல்லாம் லாக்டவுன்ல தான் எல்லாம் அது மாதிரி இந்த ஆன்லைன்ல சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. लेकिन परमेश्वर ने उस यिर्मयाह को कहा कि तेरे को उठकर जाकर कुमार के घर पे जाना है। தேவன் எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு கடந்து போ என்று. आज बहुत सारे लोग को घर में सिर्फ वचन लोग पढ़ते हैं। இன்றைக்கு வீட்ல இருந்து अनेक வார்த்தைகளை வாசிக்கிறார்கள். परमेश्वर उनसे कुछ बातें करते हैं। தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார். पर एक विशेष संदेश जहाँ पर उन्हें मिलना है, அதாவது விசேஷ ஒரு வார்த்தை அந்த இடத்துல கடந்து வந்து பார்க்கிறோம். वो उन्हें घर में नहीं मिलता है। அது வந்து வீட்ல கிடைக்கிறது கிடையாது. उसका बहुत सारा कारण हम पढ़ सकते हैं, लेकिन आज कुछ बातों को हम लोग पढ़ेंगे। இன்றைக்கு சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். पहली बात तो कुमार के घर में जब जाते तो वहाँ पर परमेश्वर का एक संदेश मिलता है। அது குயவனுடைய வீட்ல கடந்த போது அங்க ஒரு வார்த்தை விசேஷ வார்த்தை கடந்து வந்திருப்பாங்க. कलीसिया में जब भी हम लोग आते तो परमेश्वर का संदेश और परमेश्वर जो बोलना चाहता है वो हम लोग पा लेते हैं। இது தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புறாரோ அது நம்ம இந்த இடத்துல கிடைத்து கொண்டா இருக்கு. और दूसरी बात, परमेश्वर का उस घर में या परमेश्वर कलीसिया में परमेश्वर का उपस्थिति रहता है। தேவனுடைய வீட்டிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். हम पढ़ते मत्ती 18 अध्याय का 20 वचन में, மத்தேயு 18:20 நம்ம வாசிக்கிறோம், जहाँ पर 2 या 3 मेरे नाम से इकट्ठा होते हैं, எங்கு 2-3 பேர்கள் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ मैं उनके बीच में हूँ। அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று. आज कितने लोग विश्वास करते हैं हम लोग 2 या 3 से भी ज्यादा है? இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்க 2-3 பேர்கள் அதிகமா இருக்கிறீங்க என்று? परमेश्वर का उपस्थिति यहाँ पर है। தேவனுடைய வாசம் பண்ற இடம் இங்க காணப்படுகிறது. शायद कुछ समय 2 या 3 आपके घर में रहेंगे, लेकिन वो लोग परमेश्वर के नाम से ऐसा इकट्ठा होते या प्रार्थना नहीं करते होंगे। या நீங்க 2 பேர் வீட்ல கூடி இருக்கும்போது அந்த தேவனுடைய இது அங்க அசைவாடுறதே இல்லாம கூட இருக்கலாம். एक जन टीवी देखता रहेगा, ஒருவர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, एक जन पढ़ाई करता रहेगा, ஒருவர் படித்து கொண்டிருப்பார்கள், एक जन खाना बनाते रहेगा, ஒருத்தர் சமைத்து கொண்டிருப்பார்கள், शायद एक जन सोता रहेगा, ஒருவர் தூங்கி கொண்டிருக்கலாம், एक जन शायद अभी ऑनलाइन काम करता रहेगा, ஒருத்தங்க ஆன்லைன்ல கூட வேலை செய்து கொண்டிருக்கலாம். लेकिन कलीसिया में जब भी आते हैं सब लोग एक ही लक्ष्य या एक ही परमेश्वर के नाम से इकट्ठा होते हैं। ஏனா தேவனுடைய சமூகத்துல வரும்போது ஆலயத்துல வரும்போது எல்லாம் நம்ம ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறோம். इसलिए परमेश्वर का उपस्थिति और ज्यादा अधिक यहाँ पर मंडराता है। அதனால தான் தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல அதிகமாக இறங்கக்கூடியதா காணப்படுகிறது. इसलिए परमेश्वर का कलीसिया या वो कुमार के घर में परमेश्वर का उपस्थिति रहता है। ஏனா குயவனுடைய வீட்ல தேவனுடைய வாசம் பண்றதா காணப்படுது. और जहाँ पर परमेश्वर का उपस्थिति रहता है वहाँ पर छुटकारा रहता है। தேவன் எங்க வாசம் பண்ணுகிறாரோ அங்க ஒரு விடுதலை இருக்கிறான்னு பார்க்கிறோம். वहाँ पर चंगाई रहता है। அந்த இடத்துல ஒரு விடுதலை ஒரு ஜெயம் இருக்கிறது பார்க்கிறோம். वहाँ पर टूटे मन जो है वो लोग जिलाए जाते हैं। உடைந்த இருதயம் உள்ளவர்கள் அவங்க கூட்டக்கூட்டதா இருக்கிறது. पहली बात हमने पढ़ा कि उस कुमार के घर में क्या है, அந்த குயவனுடைய வீட்ல என்னன்னா कि एक संदेश मिलता है और विशेष செய்தி அந்த இடத்துல கிடைக்கிறது பார்க்கிறோம். दूसरा हमने देखा कि वहाँ पर परमेश्वर का उपस्थिति है, அந்த இடத்துல தேவன் அந்த இடத்துல அசைவாடுகிறான்னு பார்க்கிறோம். और तीसरा हम पढ़ते कि पवित्र आत्मा वहाँ पर मंडराता है। அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
हम प्रेरितों के कार्य का दूसरा अध्याय जब पढ़कर देखते हैं, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் वहाँ पर 3000 लोग के लगभग वहाँ पर इकट्ठा हुए थे। அங்க 3000 பேர்கள் கூடியிருந்த போது पेंटिकोस्ट के दिन में 3000 लोग के ऊपर वो पवित्र आत्मा मंडरा है। பெந்தகோஸ்து நாட்களிலே 3000 பேத்துக்கு மேல கூடியிருந்த போது அங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் பார்க்கிறோம். सब लोग अन्य भाषाओं में बात करने लगे, எல்லாரும் பல அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். लोगों ने मन फिराया और बपतिस्मा लेकर परमेश्वर के लिए वो लोग खड़े रहे। எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். तो यहाँ पर भी पवित्र आत्मा मंडराता है। இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். घर में वो पवित्र आत्मा जो काम नहीं कर पाता है, அங்க பரிசுத்த ஆவியானவர் வீட்டிலே அந்த வேலை செய்ய முடியாது இருக்கிறது. यहाँ पर जब सब इकट्ठा हुए परमेश्वर के नाम पे இங்க எல்லாரும் தேவனுடைய நாமத்தினால கூடி இருக்கும்போது और पवित्र आत्मा आपके जीवन को भरता है। ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா இறங்கக்கூடியதாக காணப்படுகிறது. शैतान ने जो भी आपके जीवन में या आपके लाइफ में काम करने का सोचा है, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய நினைத்தாலோ वो सब जब पवित्र आत्मा में इस कलीसिया में इतवार के दिन भरता है, நம்முடைய ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதிகமா இறங்கும்போது எல்லாம் விடுதலையாக்கப்படுகிறோம். वो सारा शैतान का योजना और हमारे शरीर में जो भी काम है वो सब नाश हो जाता है। எல்லா பிசாசின் சிந்தனைகள் அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. इसलिए हमें कलीसिया में आना जरूरी है। எல்லாம் அதுக்காக தான் சபைக்கு வர்றது அவசியமாய் காணப்படுகிறது. और इब्रानी के 10 के 25 में हम पढ़ते हैं, எபிரேயர் 10:25 நம்ம வாசிக்கிறோம். वहां पर लिखा कि कलीसिया को आने का बंद मत करो। அதாவது நீங்கள் சபைக்கு வர்றது தடை செய்யாதிருங்கள். क्या सब लोग उस वचन को जोर से पढ़ेंगे? நீங்கள் எல்லாரும் சத்தமா வாசிக்க முடியுமா? इब्रानी 10वां अध्याय का 25 वचन। எபிரேயர் 10:25. परमेश्वर चाहता है कि उसके लोग हर इतवार को इकट्ठा होना छोड़ना नहीं है। ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வர்றது ஒவ்வொரு ஞாயிற்றையும் விட்டு விடாமல் இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். अब बाकी कलीसिया में क्या चल रहा है उसके बारे में ज्यादा ध्यान मत दो। அதாவது மற்ற சபையில என்ன நடக்குதுன்னு நீங்கள் அதை பத்தி தியானம் கொடுக்காம இருங்க. दूसरा चर्च में पास्टर लोग सिनेमा सॉन्ग गा रहे हैं, அதாவது பற்ற இடத்துல சினிமா சாங் பாடல்கள் பாடினாலும் स्टेज में खड़े रह के खुद पास्टर ऐसा सिनेमा का गाना बोलता है, हम लोग क्रिश्चियन के लिए गाएंगे इस गाने को। அதாவது மேடையில இருந்து சினிமா பாட்டுகளை பாடுறான்னு பார்க்கிறோம். दूसरा चर्च में जो भी डिस्को चलता है या गाना को ज्यादा महत्व देते हैं, नाचने को, वो सब नहीं देखना है। மற்ற சபையில இந்த டான்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம்ம அதுபடி நம்ம நடக்க கூடாது. बाकी सब कलीसिया में आजकल झगड़े भी होते हैं, மற்ற சபையில சண்டை சச்சரவு கூட இருக்கும் என்று பார்க்கிறோம். कुछ कमेटी मेंबर्स मिलके एक दो झुंड बन के अंदर ही अंदर झगड़ा करते रहते हैं। அதாவது மற்ற சில சபை நண்பர்கள் ஒருத்தரோடு கூட சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ये பார்க்கிறோம். सबको मन से अलग रखते। बहुत सारा वीडियो भी आजकल आता है कि वो लोग सिर्फ यही सब दिखाते रहते हैं, அதாவது சில பேர் இதை தான் இப்படிப்பட்ட காரியங்களை காண்பிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். लेकिन कितने लोग कहते हैं ये सबको मेरे दिमाग से हटा के मैं कलीसिया को आना बंद नहीं करूंगा। அதாவது இதெல்லாம் நம்ம இதிலிருந்து எடுத்து போட்டு நம்ம சபைக்கு வர்றது தடை செய்யாதிருங்கள். इसलिए वचन में लिखा है, बहुत लोग का आदत है कि वो लोग कलीसिया में आना बंद करते हैं। சில பேர்கள் நினைக்கிறாங்க நம்ம சபைக்கு போக கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். छोटा सा सिर दर्द होएगा तो वो लोग कलीसिया नहीं आएंगे, சின்ன தலைவலி வந்தால் கூட சபைக்கு போகாம இருப்பார்கள். घर पे थोड़ा पानी नहीं रहेगा तो वो लोग कलीसिया को नहीं आएंगे। வீட்ல தண்ணி இல்லனா கூட சபைக்கு போக மாட்டார்கள். लेकिन वचन साफ बताता है कि आपको कलीसिया में आने को नहीं छोड़ना है। தேவன் சொல்றார், கிளியரா சொல்றார், நீங்க சபைக்கு வர தடை செய்யாதிருங்கள் என்று. मत्ती 15 के 32 में हम पढ़ते हैं, அதாவது மத்தேயு 15 அதுல 32 பார்க்கிறோம். एक बार 3 दिन तक कम से कम लोग यीशु के साथ थे அவர் இயேசுவோடு கூட 3 நாட்கள் அவரோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். और वो लोग कुछ खाए भी नहीं और सब भूखे जैसे हो गए। அவர் ஒன்றும் ஆகாரம் புசிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் கூட இருந்தார்கள் என்று अब பார்க்கிறோம். समय आ गया था कि वो लोग को घर वापस लौटने का था। அவர் நேரம் வந்தது அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகக்கூடியதா இருந்தது. तब लोगों ने, यीशु का मन बहुत पिघल गया। அவர் இயேசு அவருக்கு பார்த்து ரொம்ப மனதுருக ஆரம்பித்தார். यीशु को उनके लिए एक दया हुआ அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்தார். और बोला इनको तो मुझे कुछ खाना देकर छोड़ना चाहिए, அதை இவர்களுக்கு நான் ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று. नहीं तो अगर ये लोग जाएंगे तो शायद गिर के बेहोश हो सकते हैं। ஏன்னா அவர்கள் வழியிலே போகும்போது மழை கூட வீழும்படியாக காணப்படும். लोग कहेंगे कि ये लोग यीशु के पास गए 3 दिन और अभी ये लोग जगह पर मर गए या तो फिर बेहोश हो गए। சில பேர் சொல்வார்கள் இயேசுவோடு கூட 3 நாள் இருந்தாங்க அதனால மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டார்கள் என்று. तो जब यीशु के उपस्थिति में रहने का इतना एक अच्छा फायदा कि वो लोग को यीशु कुछ तृप्त करके भेजना चाहता है। ஏன்னா தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் அவர்களை திருப்தியாக்க விரும்புகிறார். कितने लोग विश्वास करते हैं कलीसिया में आकर जब मैं लौटूंगा तो परमेश्वर मेरे मन और मेरे चाहत को देखता है। எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, நான் தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்று திருப்தியாய் கடந்து வருகிறேன். मेरे जीवन के जरूरतों को परमेश्वर देखता है, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவனை கர்த்தர் சந்திக்கிறார் என்று. मेरे बच्चों के जीवन को परमेश्वर देखता है, பிள்ளைகளுடைய ஜீவனை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. मेरे बच्चे लोग कलीसिया में आते हैं इसके लिए वो लोग लौटेंगे तो शर्मिंदा नहीं होना चाहिए। அதாவது என் பிள்ளைகள் சபைக்கு வந்து திருப்பி வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று. उनके आसपास के पड़ोसी लोग बोलने नहीं चाहिए कि कलीसिया में जाने के बाद भी इसको ये स्थिति है। அதாவது இப்பொழுது போட்டு சொல்ல மற்றவர்கள் சொல்லக்கூடாது இவர் சபைக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் செய்கிறார் என்று. इसलिए परमेश्वर हर एक को भलाई और सारे जरूरतों को पूरा
पूरा करता है। இதனால தான் தேவன் நம்முடைய சபைக்குள்ள மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்று பார்க்கிறோம். और भी बहुत सारे बातें, कुछ लोग परमेश्वर के उपस्थिति में चंगाई के लिए आते थे, சில பேர்கள் தேவ சமூகத்தில் வந்து விடுதலைக்காக கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். और 4 लोग मिलके एक जो लकवा मारा व्यक्ति को यीशु के पास लाए थे, 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். और यीशु ने उसके उस लकवापना को हटा दिया, அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். और यीशु के उपस्थिति में उसने एक बड़ा चंगाई को पाया। ஏன்னா தேவ சமூகத்தில் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். जब इतना सारा फायदा कर यीशु के उपस्थिति में है, எல்லாம் இப்படிப்பட்ட நன்மைகள் தேவ சமூகத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். क्या आप लोग कलीसिया को आना बंद करेंगे? நீங்கள் சபைக்கு வரது தடை செய்வீர்களா? आप लोग एक निर्णय के लिए कि मैं हर इतवार को परमेश्वर के उपस्थिति में आऊंगा। நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணணும், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கடந்து வருவேன் என்று. अभी परमेश्वर का वचन यिर्मयाह के पास आया, தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு கடந்து வந்தபோது लेकिन उसको वहां पर ही परमेश्वर ने संदेश को नहीं दिया, அங்கே சுவிசேஷத்தை சொல்லும்படியா சொல்லல அவரே. लेकिन वो संदेश को कुमार के घर पर जाकर बताएगा करके बताया। அதாவது நீ குழந்தையோட வீட்டுக்கு கடந்து போ, நான் அங்க வச்சு உனக்கு சொல்லுவேன் என்று. और जानते यिर्मयाह ने क्या किया? எரேமியா என்ன செய்தான் என்று பார்த்தால், क्या यिर्मयाह वहां पर गया कि नहीं गया? எரேமியா அங்க போனானா இல்லையா என்று பார்க்கிறோம். क्या वो तीसरा वचन ने लिखा है कि यिर्मयाह ने उठकर वहां पर गया? वो எரேமியா எழுந்து அவனுடைய குழந்தையோட வீட்டுக்கு கடந்து போனான் என்று பார்க்கிறோம். क्या ऐसा लिखा है कि यिर्मयाह कुमार के घर में गया? அதாவது அங்க எழுதி இருக்குது எரேமியா வந்து குழந்தையோட வீட்டுக்கு கடந்து போனான் என்று. कितने लोग कहते हैं कि मैं भी उस कुमार के घर में हमेशा जाऊंगा। நானும் குழந்தையோட வீட்டுக்கு हमेशा கடந்து போவேன் என்று சொல்லி. अभी जब ये यिर्मयाह उस कुमार के घर में गया तो उसके मन में क्या एक योजना या इच्छा था? அதாவது எரேமியா குழந்தையோட வீட்டுக்கு போன என்ன அவனுடைய இருதயத்தோட விருப்பமாக இருந்தது? उसके मन में और कोई भी इच्छा नहीं था, लेकिन सिर्फ जो परमेश्वर ने कहा कि मैं बात करूंगा उसको सुनने के लिए वो एक चाहत के साथ गया। அவனுக்கு வேற எந்த ஒரு ஆசை இல்ல, அங்க தேவன் சொன்னார் என்று சொல்லி அந்த குழந்தையோட வீட்டுக்கு கடந்து போனான். आज बहुत सारे लोग आए तो कलीसिया में या कुमार के घर में, அதாவது இன்றைக்கு अनेक பேர்கள் தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள், लेकिन आप लोग का एक चाहत क्या है? அது உங்களுடைய ஆசை என்ன? यहाँ पर आने के पहले क्या आप लोग एक अपेक्षा या एक योजना के साथ आए क्या? உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்கிறோம். क्या सिर्फ ऐसे ही एक इतवार है तो हमें 7 बजे को आना है और जाना है, ऐसा ही आए कि कुछ एक मन में एक इच्छा था या कुछ चाहत था? அதாவது நீங்கள் சும்மா அப்படியே வந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு விருப்பத்தோட கூட कि வந்திருக்கிறீர்களா? मैं परमेश्वर का आराधना करके लौटूंगा, இல்லனா தேவனை ஆராதித்து கடந்து போகணும்னு திரும்பி வந்து या போவேன், परमेश्वर का वचन सुन के जाऊंगा? தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு கடந்து போவேன் என்று आज जाऊंगा तो परमेश्वर मुझसे कुछ बातें करना चाहिए, क्या आपने ऐसा सोच कर आया இன்றைக்கு நீங்கள் போய் நினைப்பீங்க தேவன் இன்னைக்கு என்னோடு கூட ஏதாவது பேச வேண்டும் நினைத்து कि வந்திருக்கிறீர்கள்? मेरे जीवन में जहां पर भी गलत है वो सब परमेश्वर मुझे बताना चाहिए? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் இருந்தா அதை ஆண்டவர் கடந்து சொல்லுவாராக. मेरे जीवन में नए दर्शन और एक नया अभिषेक को परमेश्वर वहां पर बताना चाहिए, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய புதிய தரிசனங்களை ஆண்டவர் காண்பிப்பாராக. लेकिन बहुत बार ऐसे नहीं होता है। இதெல்லாம் அப்படியே நடக்கிறது இல்ல. बहुत बार लोग इसलिए कलीसिया में आते कि पास्टर पूछे नहीं कि क्यों आप लोग नहीं आए। அதாவது சில பேர் நினைக்கிறாங்க பாஸ்டர் கேட்பாங்க அது ஏன் வரல அப்படின்றதுக்காக. एक संडे ने तो 2 संडे नहीं आएंगे तो पास्टर कॉल करके या घर पे आके पूछ लेंगे, ஒரு வாரம் 2 வாரம் வரலனா பாஸ்டர் வந்து போன் பண்ணி கேட்பாரு ஏன் வரலன்னு சொல்லி. इसलिए नाम के लिए आकर चले जाते हैं। சில பேர் இப்படிக்காக பேருக்காக வந்துட்டு போறவர் இருக்கிறார்கள். इधर के लिए ऐसा नहीं बोल रहा, लेकिन बहुत से कलीसिया में ऐसा होता है। இந்த சபையில் உள்ளவர்களை நான் சொல்ல மற்ற சபையில் உள்ளவர்கள் பத்தி நான் சொல்றேன் அப்படி. क्योंकि यिर्मयाह जब गया तो उसका एक इच्छा या उसका मन का एक चाहत था कि वो परमेश्वर का वचन को सुने। அதாவது தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி எரேமியா கடந்து போனான். प्रकाशित वाक्य 3:15-16 में हम लोग पढ़ते हैं। வெளிப்படுத்தல் 3:15 பார்க்கிறோம். उस लौदीकिया कलीसिया को देखकर परमेश्वर कहता है லவோதிக்கே சபையை பார்த்து தேவன் என்ன சொல்றார் என்றால் कि तुम लोग ना ठंडे है ना गर्म है। அதாவது நீங்கள் அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று. अगर गर्म रहते तो परमेश्वर का वचन के लिए एक चाहत के साथ आते थे और उसका आज्ञा पालन करते थे। அதாவது சூடா இருந்தால் தேவனுடைய வார்த்தை ஒரு பயங்கரமாய் கேட்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று या பார்க்கிறோம். तो नए नए विश्वासी जैसे अविश्वासी लोग कलीसिया में आते हैं, அதாவது புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீர்கள். नहीं तो अगर कोई नया कलीसिया में आता है அதாவது ஒருவர் புதிதாய் சபைக்கு வரும்போது वो लोग के अंदर एक चाहत रहता है कि परमेश्वर के बारे में समझे। அதாவது அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது தேவனை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று. वैसे भी ठंडे जैसे भी नहीं है அதாவது குளிர் இல்லாமல் இருக்கும்போது और गर्म भी नहीं है, அதாவது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது பார்க்கிறோம். सिर्फ कलीसिया में आते कि मैं बहुत टाइम से कलीसिया में हूँ इसके लिए आके जाना है ऐसा। அதாவது சில பேர் அப்படியே நம்ம வரோம் கடந்து போறோம் இப்படிதான் இருக்கிறது. तो परमेश्वर कहता है कि मैं तुम लोग को उगल दूंगा, நான் அப்படிப்பட்டவர்களை பிடுங்கி போடுவேன் என்று சொல்லி, मैं वॉमिट कर दूंगा, ऐसा परमेश्वर कहता நான் है। வாந்தி பண்ணி போடுவேன் என்று. और कितना ये बेकार बात की
परमेश्वर लोग के बारे में, कलीसिया के बारे में ऐसा कहता है। அதாவது எவ்வளவு ஒரு கஷ்டமான வார்த்தை இது தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது. अगले इतवार से, आने वाले इतवार से जब भी आएंगे तो एक मन में एक चाहत के साथ आओ। அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாஞ்சியோடு கூட கடந்து வர வேண்டும். हो सकता है शनिवार के रात से अपने आप को और तैयार करके प्रार्थना करके आओ। அதாவது வர சனிக்கிழமை நம்ம தனிமையா ஆயத்தப்படுத்திக் கொண்டு வர வேண்டும். उपवास रख के या परमेश्वर को उपस्थिति से कुछ पा कर जाओ। தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் போட்டு தேவனுடைய வார்த்தை ஏதோ பெற்றுக்கொள்ளும் என்று வர வேண்டும். नहीं तो आप लोग सिर्फ आते हुए जाते हुए ऐसे रहेंगे। நீங்கள் எப்படிலாம் இல்லைன்னா சும்மா வந்துட்டு அப்படியே கடந்து போகலாம் இருப்பீர்கள். यूहन्ना पहला अध्याय का पहला वचन में हम पढ़ते हैं। யோவான் 1ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். आदि में क्या था? அதாவது ஆதியில என்ன இருந்தது? आदि में वचन था, தேவனுடைய வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம். वचन परमेश्वर के साथ था அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். और वो वचन ही परमेश्वर था। அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தார் என்று तो பார்க்கிறோம். जब कभी हम वचन पढ़ते तो एक महत्व देखते हुए पढ़ना है। அதாவது அந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். ये यिर्मयाह वचन को सुनने के लिए एक बड़ी चाहत के साथ इसलिए किया क्योंकि वो उस वचन का महत्व को जानता था। அதாவது எரேமியா அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். वो परमेश्वर का संदेश शायद इजराइल को नाश कर सकता था या इजराइल को आशीष दे सकता था। அதாவது தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க முடியும், இஸ்ரவேலை அழிக்க கூட முடியும் என்று. इसलिए वो वचन के लिए उसने महत्व देकर वो तुरंत भाग के आया। அந்த வசனத்துக்கு அவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவன் ரொம்ப ஓடி ஓடினான் என்று பார்க்கிறோம். जब पहला वचन में परमेश्वर का वचन आया था तब यिर्मयाह शायद लेटा हुआ या बैठा हुआ था, அதாவது முதலாவது வசனம் அந்த தேவனுடைய வார்த்தை வரும்போது அவன் படுத்திருக்கலாம் இல்ல உட்கார்ந்து இருந்திருக்கலாம். क्योंकि उस वचन में लिखा है कि उठकर तू उस कुमार के घर में जा। ஏன்னா அந்த வசனத்தை எழுதி இருக்குது அவன் எழுந்து நீ குழந்தையுடைய வீட்டுக்கு கடந்து போ என்று. इसलिए वो तुरंत उठकर एक चाहत के साथ गया कि वो वचन को सुने। அவன் உடனே எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாய் கடந்து போனான். लेकिन आजकल क्या होता है, இன்றைக்கு என்ன ஆகிறது என்றால் मैं बहुत सारे कलीसिया में भी देखा हूँ, நான் பல சபையில் கூட பார்த்திருக்கிறேன். परमेश्वर का वचन या बाइबल नीचे रहता है। அதாவது தேவனுடைய வார்த்தை பைபிள் கீழே இருக்கிறது. संडे क्लास को गाना गाने को बोलेंगे, சண்டே பாட்டு பாடுன்னு சொன்னால் वो लोग बाइबल को ऐसा लात मार के कोई ऐसा ऊपर से चले जाते हैं। அதாவது பைபிள்ல காலெல்லாம் இடிச்சிட்டு அப்படியே மேல கடந்து போவார்கள். नीचे बाइबल है वो भी नहीं दिखाई देता है। அதாவது கீழே இருக்கிற பைபிள் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. कुछ लोगों को दिखता है लेकिन उतना ही वो लोग महत्व नहीं देते हैं। அது சில பேருக்கு தெரியும் ஆனாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கான்னு பார்க்கிறோம். लेकिन आप लोगों को बच्चों को भी सिखाने की एक वचन का कितना महत्व जीवन में है। நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியமானது என்று. पहला पत्रस दूसरा अध्याय का दूसरा वचन, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். आप लोग को वचन पाने के लिए एक चाहत रहना चाहिए। அதாவது தேவனுடைய வார்த்தையை படிக்க ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் பார்க்கிறோம். एक नया बच्चा जब जन्म लेता है, அதாவது புதிய ஒரு குழந்தை பிறக்கும்போது वो दूध के लिए जितना चाहता है, அதாவது பாலுக்கு எவ்வளவு ஒரு வாஞ்சியா இருக்கிறது वो போல, दूध के लिए कितना तरसता है, அதாவது அது பாலுக்காக எவ்வளவு ஒரு தாகமா இருக்கிறது போல, उस प्रकार से हमें परमेश्वर का वचन के लिए एक चाहत रखना चाहिए। அது போல நம்மளும் தேவனுடைய வார்த்தை ஒரு வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். एक नया जन्म लिया हुआ बच्चा कितना टाइम में दूध के लिए रोता है? அதாவது புதிதா குழந்தை பிறந்தது அது எத்தனை வாட்டி பால் குடிக்கும்? क्या आप लोग बोल सकते हैं कितना टाइम में वो रोएगा या आवाज करेगा? அது எத்தனை டைம் அழுகும், எத்தனை டைம் அது சத்தம் போடும் என்று? शायद 2 घंटा 2 மணி நேரம் या 3 घंटा, 3 மணி நேரம். कुछ समय रोते रहता है। அது சில டைம்ல அழுது கொண்டே இருக்கும். तो वैसे ही चाहत रखना है, हमेशा वचन के लिए पढ़ना, शायद एक वचन पढ़े। அப்படிதான் நம்மளும் அது மாதிரி வாஞ்சை இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகளை போல. अप्रैल 20 तारीख को परमेश्वर की कृपा से मुझे एक लड़का हुआ, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி எனக்கு தேவனுடைய கிருபையினால ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது. और परमेश्वर ने एक नॉर्मल डिलीवरी होने के लिए परमेश्वर ने मदद किया தேவன் நார்மல் டெலிவரி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். और वो बच्चा मेरा भी वो 2 घंटा या 1 घंटे में रोते रहता है, कभी कभी रोते ही रहता है। 2 மணி நேரம் சில டைம்ல அழுது கொண்டே இருப்பான்னு பார்க்கிறோம். इसलिए वो जब हम लोग आत्मिक जीवन के साथ तुलना कर कर देखें, அதை நம்ம தேவனுடைய கூட சமூகத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது वचन हमें पढ़ते ही रहना है। தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். कुछ लोग सोचते हैं सुबह को पढ़ लिया तो एक दिन का पूरा वचन पढ़ने का कोटा पूरा हो गया, சில பேர் நினைக்கிறாங்க நம்ம காலையில வசனம் படிச்சா இன்னைக்கு இல்ல பூரா கோட்டா முடிஞ்சிச்சு என்று. तो वो लोग आगे वचन को पढ़ते नहीं है। மற்ற வசனங்களை அவர் படிக்காமல் இருக்கிறார்கள். जब हम लोग छोटे बच्चे थे तो हम लोग को मेरे डैडी मम्मी सुबह का ब्रेकफास्ट नहीं देते थे। அதாவது நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நாங்க காலையில வசனம் படிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. पहले यही पूछेंगे क्या तूने आज बाइबल पढ़ा क्या? அதாவது ஃபர்ஸ்ட் எங்களை கேட்பாங்க நீங்க பைபிள் படிச்சீங்களா இல்லையான்னு. अगर बाइबल पढ़ा तो फिर खाना मिलता था। அதாவது பைபிள் படிச்சாதான் எங்களுக்கு சாப்பிட கிடைக்கும். ऐसे आदत लगते लगते फिर वही हो जाता है कि पहले खाना दिखेगा तो भी बाइबल के पास जाने का। அதாவது முதல்ல தெரியும் ஃபர்ஸ்ட் சாப்பாட்டை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கணும்னு. आजकल लेकिन बच्चे लोग को ऐसा ट्रेनिंग नहीं दिया जाता है। இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிடைக்கிறது இல்ல. अगर ऐसा नहीं है तो आज से भी आप लोग शुरू कर सकते இன்னைக்கு हैं। அப்படி இல்லனா இன்றிலிருந்து நீங்கள் ஒரு கடைபிடிங்கள். इसलिए आज के बच्चे लोग को देखता हो तो लोग वचन को महत्व नहीं देते, लात मारते या ऐसा कूद कर चले जाते हैं। அதனால தான் என்னுடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியறதில்லை என்று तो பார்க்கிறோம். पहले हमें बच्चों के तरह एक चाहत रखना चाहिए। அதாவது சிறு பிள்ளை போல ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும். और याकूब पहला अध्याय का 21 वचन में हम पढ़ते हैं। யாக்கோபு 1:21 பார்க்கிறோம். याकूब पहला अध्याय 21 में सारे अशुद्धता को छोड़कर எல்லா அசுத்தத்தையும் நீக்கி नम्र होकर परमेश्वर के वचन को पाना है। தாழ்மையுடன் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். आज बहुत सारे लोग पूरा पाप के साथ करके पूरा सिर्फ संडे को आकर वचन सुनने के लिए अगर आते हैं, அதாவது எல்லா பாவங்களும் செய்து தேவனுடைய சமூகத்திலே இது தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வருகிறார்கள். वो वचन उनके अंदर क्रिया नहीं करता है। அந்த வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்து இருக்கிறது. क्या आपने कुछ समय कलीसिया में लोगों को देखा है? சில சபையில நம்ம பார்க்கிறோம். जब मैं देखता हूँ तो कुछ लोग ऐसा ही बैठे रहते हैं जैसा कि बहुत बड़े विश्वासी है। அதாவது அவங்கள பார்த்தா பெரிய விசுவாசிகள் என்று பார்க்கிறோம். हम लोग प्रचार करते तो लोगों को ऐसा दिखता है कि वो लोग हम लोग के लिए मार्क्स देने वाले हैं। அதாவது நம்ம பார்க்கிறோம் நம்ம மார்க் போடுறவங்களா இருக்காங்கன்னு. वो कोई जज जैसे नीचे बैठे रहते हैं। அவங்க ஒரு நீதிபதியை போல இருப்பார்கள். उनको कितना भी परमेश्वर का वचन पहुंचेगा, அவங்க எத்தனையுடைய தேவனுடைய வார்த்தை எவ்வளவுதான் கடந்து போனாலும் तो भी उनमें कोई भी असर नहीं। அவங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை என்று பார்க்கிறோம். शुरुआत से अंत तक जैसे बैठे थे वैसे बैठे रहेंगे। எப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எப்படி உட்கார்ந்திருந்தாலும் அதே போல இருக்கார்கள் என்று பார்க்கிறோம். लेकिन परमेश्वर का वचन कहता है कुछ बीज था जो एक अच्छा जमीन पर गिरा। அதாவது நல்ல விதையானது நல்ல விதை நிலத்துல விதைக்கப்பட்டது போல तब क्या हुआ तो उसने एक फल को लाया। அது ரொம்ப ஒரு வித்தியாச ஒரு கனி கொடுத்தது என்று तो பார்க்கிறோம். हम लोग के मन को जब एक अच्छा एक जमीन के जैसा रखेंगे, நம்முடைய இருதயத்தை நல்ல நிலத்தை போல வைக்கும்போது सारे पाप और अशुद्धता को दूर रखते हुए परमेश्वर का वचन सुनने जब आते हैं, எல்லா अशुद्धத்தை நீக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது तब परमेश्वर का वचन अद्भुत काम आपके जीवन में करेगा। தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நம்மள கிரியை செய்யும். और उसी में आगे 22वां वचन में याकूब पहला अध्याय में पढ़ते हैं, யாக்கோபு 1:22 பார்க்கிறோம். सिर्फ वचन सुनने का नहीं தேவனுடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, लेकिन करना है। அதனுடைய என்ன செய்ய வேண்டும் நம்ம? वचन सुनना ही नहीं है, लेकिन उसको हमें रोज करना भी है। அது நம்ம கேட்கிறது மாத்திரம் இல்ல, அதனுடைய கிரியைகளை காண்பி நடப்பிக்க क्या வேண்டும். आप लोग बाजू वाले से कहेंगे कि वचन सिर्फ सुनो नहीं, लेकिन उसको करना भी है? அதாவது கேட்கிறது மாத்திரமல்ல, நம்ம அது கிரியைகளை காண்பிக்க வேண்டும். क्योंकि अगर नहीं करेंगे तो सिर्फ आप लोग धोखा दे रहे हैं। அதாவது அப்படி செய்யலினால் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். आप लोग किसको धोखा दे रहे हैं? யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்னா परमेश्वर को धोखा दे रहे हैं, उससे भी ज्यादा खुद को ही धोखा दे रहे हैं। தேவனை ஏமாற்றமல்ல, நம்மளை தாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். आप लोग शायद सोचते रहेंगे, बाकी सब लोग सोचते रहेंगे बहुत ही पवित्र है। அதாவது எல்லாரும் நினைக்கிறீங்க நான் எல்லாரும் பவித்திரம் உள்ளவன் என்று. हर प्रार्थना सभा में ये व्यक्ति आता है। எல்லா சபையில இந்த விசுவாசி வரான் என்று. एक भी इतवार कोई ऐसा नहीं था कि कलीसिया नहीं आया। அதாவது ஒரு வாரம் கூட நம்ம வராம இருக்கிறது கிடையாது. लेकिन क्या फायदा अगर सिर्फ वचन सुनते हैं लेकिन उनके जीवन में वो काम नहीं होता है? என்ன பிரயோஜனம் வசனத்தை கேட்டு அதனுடைய கிரியைகளை காண்பிக்கவில்லை என்றால்? धोखा आप लोग ही कहेंगे जब परमेश्वर का आगमन होगा। அதாவது நம்மை தாமே ஏமாற்றிக் கொள்வது தேவனுடைய வருகையின் போது तो शायद सब लोग जब उठा ले जाएंगे, हम लोग शायद छोड़ दिए जाएंगे। எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாக காணப்படலாம். फिर भजन संहिता 119 के 9 में हम पढ़ते हैं, சங்கீதம் 119 பார்க்கிறோம். परमेश्वर का वचन जो एक अगुवाई करता है, தேவனுடைய வார்த்தை சாட்சி கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். जवान लोग के लिए परमेश्वर का जो वचन है सही मार्ग को दिखाता है। ஏன்னா வாலிபர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கிறது என்று பார்க்கிறோம். एक जवान व्यक्ति अपने जीवन को शुद्ध कैसे रख सकता ஒரு है? வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் என்றால், जब वचन को पढ़ते नहीं है, वचन को उनके जीवन में जो जवान लोग या कोई भी परमेश्वर का व्यक्ति रखता नहीं है, அதாவது வாலிபன் ஒரு மற்ற விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறது இல்லை என்று तो उनका जीवन शुद्ध नहीं रहता है। அவங்களுடைய ஜீவன் சுத்தமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். आज बहुत सारे बच्चे कुछ जीवन में होता है या उनके जीवन में कुछ भी कठिन निर्णय को लेना रहता है, तो அதாவது சில குழந்தைகள் சில கடினமான ஒரு காரியங்களை நிர்ணயிக்க பண்ணணும்னா या निर्णय या कोई लेना है डिसीजन, तो लोग घर पे भी नहीं डिस्कस करते हैं। அதாவது சில ஏதாவது ஒரு நல்ல யோசனை செய்ய வேண்டும் என்றால் वो लोग अपने दोस्त लोग को पूछते हैं, அவங்க சில நண்பரிடத்திலே கேட்பார்கள். वो दोस्त लोग जो भी बोलेंगे वो लोग आंख बंद करके उसके पीछे चलेंगे, அவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ கண்ணை மூடிட்டு அதை செய்வார்கள். और धीरे धीरे वो उनका जीवन में इतना असर करता है कि वो लोग नाश की ओर चले जाते हैं। அவங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் அழிவை நோக்கி கடந்து போறாங்க. इसलिए वचन बहुत महत्वपूर्ण है कि हम लोग रोज देख सकते हैं क्या ये लोग सही बोल रहे हैं कि गलत है। அதாவது நமக்கு ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது, இது வந்து நல்லா சொல்றாங்களா இப்படி என்று. दोस्त लोग बोलेंगे कि संडे को हम लोग घूमने को जा सकते हैं। அதாவது दोस्त சொல்றாங்க சண்டே நாம சுத்தி பார்க்க போகலாம் என்று. हर रोज परमेश्वर का दिन है, अगर संडे को नहीं तो मंडे को तो भी तू परमेश्वर के उपस्थिति में जा सकता है। அதாவது சண்டேக்கு இல்லனா மண்டே கூட தேவ சமூகத்திலே கடந்து போகலாம் என்று. बहुत सारे दोस्त लोग ऐसे रहते हैं, அது சில பேர்கள் அப்படிதான் சொல்வார்கள். दो सिम कार्ड लेके रखते हैं। ரெண்டு சிம் கார்டு வைத்திருப்பார்கள். एक सिम कार्ड का नंबर घर पे भी नहीं पता रहता है, ஒரு சிம் கார்டு நம்ம வீட்டுக்கு கூட தெரியாமல் இருக்கும். और दूसरा सिम कार्ड को वो बाहर के लोगों के लिए यूज करते हैं। மற்ற சிம் கார்டு வேறவங்களுக்காக யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்.
एक लड़का था जो एक दिन 3 दिन का छुट्टी जब मिला था, அதாவது ஒரு சகோதரன் 3 நாள் சுட்டி கிடைத்த போது शुक्रवार शनिवार और रविवार 3 दिन का छुट्टी था। வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அவனுக்கு லீவு கிடைத்தது. इसको और एक दिन छुट्टी चाहिए था, तो इसने काम में आके क्या बोला, அதாவது இன்னொரு நாள் லீவு வேணும் அவன் என்ன சொன்னான்னா उसको थर्सडे से संडे तक छुट्टी चाहिए था। அவனுக்கு வியாழன்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவு வேண்டும். वो काम पे आके बोला कि आज मेरे डैडी को थोड़ा दिल का थोड़ा पेन हुआ तो नीचे गिर गए। அதாவது என்னுடைய அப்பாவுக்கு வந்து கீழே விழுந்ததுனால இருதயத்துல ரொம்ப கொஞ்சம் வலியா இருக்குது. तो सब लोग सोचे कि बहुत तकलीफ में इसके घर में ऐसा परिस्थिति, तो उसको छुट्टी भी दे दी है। எல்லாரும் பார்த்தாங்க சரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி லீவு கொடுத்துட்டாங்க. लेकिन उसने क्या किया, அவன் என்ன செய்தான் என்றால் 5,000 रुपया दोस्त से लेकर 5,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு एक गाड़ी को बुक करके ஒரு வண்டியை புக் பண்ணி 4 दिन दोस्तों के साथ वो घूमते रहा। 4 நாள் ஃப்ரெண்டுகளோடு கூட சுத்தி இருந்தான்னு பார்க்கிறோம். और सबको ये बात वो व्हाट्सएप में अभी स्टेटस रखते तो पता चल गया। அத ஸ்டேட்டஸ் வைக்கும்போது வாட்ஸ்அப்ல வந்து தெரிஞ்சு கொள்ளறது. तो कैसे दोस्त लोग ऐसा सब करते हैं, இப்படிப்பட்ட நண்பர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். उसके 2 हफ्ते के बाद ही जब वो काम में आया था, 2 வாரம் கழிச்சு திரும்ப மறுபடியும் வேலைக்கு வரும்போது जब वो काम ही कर रहा था, एक दिन वो अचानक से नीचे गिर गया। அவன் வேலை பண்ணும்போது அப்படியே உடனே கீழே விழுந்துட்டான். सब लोग ने उसको पानी छिड़का के उसको उठाए இப்ப தண்ணி தெளிச்சு அவனை எழுப்பினார்கள். और उसको डॉक्टर के पास जब लेके गए, அவன் டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது तो बोले कि इसका हार्ट बीट में बीच बीच में थोड़ा फर्क आ रहा है। அதாவது இவனுடைய இருதயத்துல கொஞ்சம் துடிப்பு கொஞ்சம் நிக்குது என்று பார்க்கிறோம். हार्ट बीट का एक वेव फॉर्म जैसा होता है, அதாவது இருதயம் வந்து இது வந்து விட்டு விட்டு வருது என்று பார்க்கிறோம். तो उसमें थोड़ा थोड़ा कमी या कभी ज्यादा कम ऐसा दिखते रहता है। அவன் கொஞ்சம் அதிகமும் கொஞ்சம் கம்மியா இப்படி இருக்குது என்று इसलिए பார்க்கிறோம். डॉक्टर ने बोला इसको अकेले में गाड़ी चलाने या ऐसा जाने को कहीं पे मत लो। டாக்டர் சொன்னாங்க தனியா வண்டி வாகனத்தை ஓட்டி கொண்டு போக கூடாது என்று சொல்லி. इसलिए जब जवान लोग अपने जीवन को शुद्ध रखेंगे और परमेश्वर के वचन के अनुसार रखेंगे, அதாவது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம்னா தேவனுடைய வார்த்தை நிமித்தம், तो परमेश्वर उनके द्वारा महान काम को करेगा। அப்படிப்பட்டவர்கள் கூட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். तो जब भी हम लोग आए तो कोई भी आके प्रचार करे तो भी वचन के लिए ज्यादा महत्व दो, யார் தான் வந்து சொன்னாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. क्योंकि वचन बोलने वाले के लिए आप लोग नहीं आते हैं, அதாவது நீங்கள் சொல்றதுக்காக அல்ல, लेकिन बांटे जाने वाले वचन के लिए हम लोग आते हैं। அதாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அந்த வார்த்தைக்காக நம்ம கடந்து एक வருகிறோம். चाहत के साथ हर इतवार का हो कि परमेश्वर का वचन मुझसे बात करेगा। அதாவது ஒவ்வொரு வார்த்தையின் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி. अब ये उस कुमार के घर में तो पहुंच गया இவன் குழந்தையுடைய வீட்டுக்கு கடந்து போகும்போது और उसने कुछ चीजों को देखा, அவன் சில காரியங்களை பார்த்தான், சில பொருட்களை பார்த்தான் பார்க்கிறோம். जो चीज परमेश्वर बताना चाहते थे, அதாவது தேவன் என்ன அவனுக்கு காண்பிக்க விரும்பினாரோ उस बात को वो देखने लगा। அந்த வார்த்தைகளை அவன் யோசிக்க ஆரம்பித்தான். वहां पर कौन था, அங்க யார் இருக்கான்னால் वहां पर कुमार एक बर्तन को बना रहा था। அதாவது ஒரு குழவன் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணி கொண்டுதான் பார்க்கிறோம். वो कुमार जब भी वहां बैठा रहता है उसका एक ही योजना या उद्देश्य रहता है அவன் குழவன் அங்க இருக்கும்போது ஒரே ஒரு யோசனையில இருப்பான் அப்படின்ட்டு. कि एक योग्य या एक उपयोगी पात्र को बनाना है। அவன் ஏதாவது ஒரு உபயோகமான பாத்திரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று. जैसे वो कुमार का एक योजना था, वैसे परमेश्वर हम हर एक के लिए एक योजना को बनाता है। எப்படி குழவன் எப்படி அந்தப்படி ஒரு பாத்திரத்தை யோசிக்கும்படியாய் பண்ணோனோ அது போல தேவனும் நமக்காக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். उस पात्र को बनाने के लिए सबसे पहले उस मिट्टी को वो ढूंढता है। அவன் அந்த பாத்திரத்தை வளைக்கும் போது ஒரு நல்ல மண்ணை தேடுறான் என்று பார்க்கிறோம். वो सब कुछ वो मिट्टी के अनुसार ही बनता है। எல்லாம் அந்த மண்ணினுடைய நிமித்தமாய் எல்லாம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. तो उस मिट्टी को अच्छे से चुनना एक बड़ा एक महत्वपूर्ण बात है। அதாவது அந்த மண் தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு வார்த்தை. साधारण सा कोई भी मिट्टी वो बर्तन में बन नहीं सकता है, எல்லா மண்ணும் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்காது. लेकिन एक विशेष मिट्टी जिसमें ऐसा लगता है कि वो एक बर्तन के लिए बन सकता है, அதாவது எப்படி ஒரு விசேஷமான ஒரு மண் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ண முடியும் என்றால் उस मिट्टी को वो कुमार चुन लेता है। அந்த மண்ணை அந்த குழவன் கண்டுபிடிப்பார் என்று பார்க்கிறோம். यिर्मयाह 1:5 में हम पढ़ते हैं। எரேமியா 1:5 பார்க்கிறோம். यिर्मयाह से प्रभु कहता है कि मैंने तुझे माँ के गर्भ में बनने से पहले ही चुन लिया था। அதாவது எரேமியா தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று. वैसे ही परमेश्वर हम हर एक को उसके लिए चुना है। தேவன் நம்மை ஒவ்வொன்றுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். शायद आप लोग 2020 में परमेश्वर को जानने लगे हो, அதாவது நீங்கள் 2020 இருந்து தேவனை கண்டுபிடித்திருக்கலாம் या இருக்கலாம். लॉकडाउन में से परमेश्वर पर विश्वास आने लगा। லாக்டவுன்ல கூட நீங்கள் தேவனை விசுவாசித்திருக்கலாம். लेकिन ऐसा नहीं है, वचन के अनुसार परमेश्वर ने हमें माँ के गर्भ में बनने से पहले से चुन लिया था। தேவன் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தாயின் கருவில உருவாக்கும் முன்னே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. और दूसरा हम पढ़ते हैं कि वो जो मिट्टी उसके हाथ में मिला है उसको, அந்த மண் அவன் குழவனுடைய கையில கிடைத்த போது
போது वो बाकी सारे अशुद्धता से उसको अलग करता है। எல்லா அசுத்தத்தையும் அவன் நீக்கி விட்டுட்டு कुछ कमियां अगर रहता है तो उसको वो उसमें से निकालता है। அதுல ஏதாவது குறைவு இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு वैसे ही परमेश्वर हम हर एक को भी संसार से अलग किया है। தேவன் நம்மையும் ஆண்டவர் உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார்। सिर्फ परमेश्वर ने हमें चुना ही नहीं, நம் தேவன் நம்மளை தொட்டது மாத்திரமல்ல, हमें उसके लिए चुना नहीं, நம்ம அவருக்காக நம்ம தொட்டது கிடையாது, लेकिन हमें उसने अलग भी किया। ஏன்னா நம்ம உலகத்தில் பிரித்து எடுத்திருக்கிறார்। एफेसियों पहला अध्याय का 5 में हम पढ़ते हैं, எபேசியர் 1:5 பார்க்கிறோம், उसने हमें उसके बच्चे बनाकर बपतिस्मा लेने को मदद किया। அவருடைய பிள்ளைகளாக ரட்சிப்பை பெறும்படி ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார்। यूहन्ना 15 के 19 में हम पढ़ते कि अभी आप लोग संसार के नहीं है, நீங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, संसार जो आपसे नफरत करेगा और आप लोग भी संसार से नफरत करेंगे। உலகம் உங்களை வெறுக்கும், நீங்களும் உலகத்தை வெறுப்பீர்கள்। तो जैसे वो मिट्टी को अलग किया वैसे परमेश्वर अपने बच्चों को अलग करता है। எப்படி அந்த மண் தனிமையா பிரிக்கப்பட்டதோ அதுபோல தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார்। और तीसरा जो है वो दूसरों के लिए उपयोगी पात्र बनता है। அதாவது மற்றவர்களுக்காக உபயோகமான பாத்திரமாய் ஆகும்படியே मत्ती 28 के 19 और 20 में हम पढ़ते हैं மத்திய 28, 19, 20 பார்க்கிறோம் कि जाकर दूसरों को शिष्य बनाओ நீங்கள் மற்றவர்களுக்கு சீசனல் ஆகுங்கள் और उनको बपतिस्मा दो। நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள்। परमेश्वर ने आपको चुना और अलग किया, தேவன் நம்மளை ரட்சித்து நம்மளை வேறு பிரித்திருக்கிறார்। लेकिन योजना उसका यही कि हम एक उपयोगी पात्र दूसरों के लिए बनेंगे। தேவனுடைய யோசனை என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு உபயோகமான பாத்திரமாய் ஆகும்படி। कितने लोग कहते हैं कि मैं तेरे लिए एक उपयोगी पात्र बनूंगा, எத்தனை பேர் சொல்லுவீர்கள் ஆண்டவரே நான் உமக்கு உபயோகமான பாத்திரமாய் ஆகுவேன் என்று? मैं एक उपयोगी बर्तन बनूंगा। நான் உபயோகமான பாத்திரமாய் ஆகுவேன் ஆண்டவரே। क्या आप लोग उपयोगी पात्र बने हैं या बनने वाले हैं? நீங்கள் உபயோகமான பாத்திரமாய் ஆயிட்டீங்களா இல்ல ஆவீர்களா? क्या आपने किसी को कलीसिया में लेकर आए हैं? நீங்கள் யாராவது சபைக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? कितने लोग हाथ उठाकर कह सकते कि मैंने कलीसिया में कम से कम एक जन को लेकर आया है? எத்தனை பேர் சொல்லபடி நான் ஒருவனை கூட நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று? कुछ लोग शादी करने के पहले लड़का बोलता है, சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ஒரு சகோதரன் சொல்றான், शादी के पहले वो बोलता है அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சொல்றார்கள் कि मैं इतने दिनों से कलीसिया में एक भी आत्मा को लेकर नहीं आ पाया, அதாவது இதுவரைக்கும் நான் எந்த ஒரு ஆத்மாக்களையும் நான் அழைத்து வரல, लेकिन अगले महीने को कलीसिया में मैं शादी करके एक लड़की को लेके आ जाऊंगा। நான் அகிலமே அடுத்த மாசம் திருமணமாகி ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன் என்று। चाहे कैसे भी हो, क्या आपने परमेश्वर के लिए कलीसिया में किसी को जोड़ा है? அதாவது எப்படியான தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை இணைக்கிறார் என்று பார்க்கிறோம்। नहीं तो फिर आप लोग उपयोगी बर्तन जैसा है ही नहीं, அப்படினா உபயோகமான பாத்திரமா இல்லை என்று அர்த்தம்। क्योंकि परमेश्वर का या उस कुमार का एक ही योजना कि वो चुनकर उसे अलग करके दूसरों के लिए उपयोगी जैसा बनाना चाहता है। அந்த குழவன் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி அவன் யோசித்தது போல क्या आप लोग परमेश्वर से 2 मिनट बात करेंगे நீங்கள் தேவனிடத்திலே கொஞ்சம் 2 நிமிஷம் பேசுவீர்களாக कि परमेश्वर तेरा योजना को मैं समझ रहा हूँ, ஆண்டவரே உம்முடைய யோசனை நான் அறிய வேண்டும் ஆண்டவரே। आने वाले दिनों में मुझसे मदद करके मैं तेरे लिए लोगों को लेकर आऊंगा। வருகின்ற நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கும்படி। और थोड़ा आवाज उठाकर परमेश्वर से कुछ समय बात करो, நீங்கள் சத்தத்தை போட்டு ஆண்டவரோடு கூட நீங்க பேசுவீர்களாக। परमेश्वर मदद करो और मुझे अनुग्रह और कृपा कर। ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய இரக்கம் காண்பீங்க ஆண்டவரே। ये जगह यहाँ पे और लोगों से भरना चाहिए, இன்னும் இந்த இடம் அதிகமாய் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே। इस पूरे आर्य कॉलोनी में ऐसा पता चलना चाहिए कि यहाँ पर प्रार्थना सभा होता है, அதாவது இந்த ஆரே காலனி முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க ஆராதனை நடந்து கொள்றோம்। यहाँ पर परमेश्वर छुटकारा देता है, தேவன் இங்க விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம்। यहाँ पर परमेश्वर का उपस्थिति और सारे बंधन यहाँ पर टूटते हैं। தேவனுடைய எல்லா பிசாசின் கட்டுகள் இங்க உடைக்கப்படுகிறது என்று அறுக்கப்படுகிறது பார்க்கிறோம்। व्यक्तिगत प्रार्थना में भी अपने कलीसिया के बारे में और प्रार्थना करो, நீங்கள் சபையில மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், और लोगों के लिए आप प्रार्थना करो। விசேஷமா மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும்। जब भी मौका मिलेगा यीशु के बारे में आप लोग कहो। எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்ப இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும்। बहुत दिनों पहले हमने जब नामान के बारे में पढ़ा था, நம் நாகமான் குறித்து நம்ம பார்க்கிறோம்। एक बंदुआई में लाई गई एक लड़की, அவன் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு குழந்தையை கொண்டு வந்த போது वो उस सेठ के घर पे या नामान के घर में जो उसकी वाइफ से बोली, நாகமான் வீட்டில் இருக்க வேலைக்காரிட்டு சொல்லும் போது वो डर डर के शायद बोली रहेगी कि मेरे इधर एक नबी है। அதாவது எங்க இடத்துல ஒரு இஸ்ரவேலர் இருக்க वो தீர்க்கதரிசி एलिशा के घर में कही कि उसके पास अगर मैं परेशानी को बताऊंगी तो तेरा कुष्ठ रोग निकल जाएगा। அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னா உங்களுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் மாற்றுவார் என்று। और नामान विश्वास करके बोला कि परमेश्वर के साथ जैसा कोई भी नहीं है। அதாவது நாகமான் விசுவாசித்த போல வேற யாரும் இல்லை என்று பார்க்கிறோம்। तो जब भी लोग जरूरत में दिखाई देंगे, அதாவது சில தேவைகள் மத்தியில கடந்து போகும்போது कुछ लोग का शायद सिर का दर्द निकलता ही नहीं होगा, அதாவது சில பேர் தலைவலி போகாமல கூட இருக்கலாம், कुछ लोग कर्ज के तकलीफ में होंगे, சில பேர் கடன் பிரச்சனை இருக்கலாம், शायद आप लोग से बोलेंगे मुझे 10,000 दे दो,
சில பேர் சொல்ல எனக்கு ஒரு 10,000 கொடுங்கள் என்று. आपके पास रहेगा तो शायद आप देंगे, நீங்கள் இருந்தால் கொடுப்பீர்கள். नहीं तो आप बोलो कि परमेश्वर से मैं प्रार्थना करूंगा और आपको कर्ज की समस्या हट जाएगी। அது நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனைகள் நீங்கும். मेरे साथ कलीसिया में वो परमेश्वर आपके जीवन में बदलाव को लाएंगे। அதாவது தேவன் நம்முடைய சபையில் அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியும். और क्योंकि कलीसिया में परमेश्वर का उपस्थिति रहेगा तो परमेश्वर उन्हें निश्चय उनके सारे परिस्थिति से बाहर निकालेगा। தேவனுடைய சமூகம் இந்த சபையில் இருக்கும்போது முக்கியமாவே அதை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். एक विशेष दर्शन से आप लोग जाओ कि आने वाले दिनों में कलीसिया और भर के उमड़ेगा। விசேஷ தரிசனத்தோடு நீங்கள் கடந்து போங்கள். வருகின்ற நாட்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். अब यिर्मयाह के 18 के 4 को हम लोग पढ़ेंगे। எரேமியா 18:4 வாசிக்கிறோம். वो मिट्टी किसके हाथ में था? அதாவது அந்த மண் யாருடைய கையில் இருந்தது என்றால் किसके हाथ में था? हम लोग भी परमेश्वर के हाथों में रहते हैं। अपन भी நாமளும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்று परमेश्वर का योजना हमारे लिए बहुत कुछ है, தேவனுடைய யோசனை நமக்காக மிகுதியாக இருக்கிறது. लेकिन वो मिट्टी कैसा हो गया था? அந்த மண் என்ன ஆச்சு என்றால் कैसे बन गया? எப்படி ஆச்சு? परमेश्वर के हाथ में ही वो खराब हो गया। தேவனுடைய கையிலே அது வீணாயிட்டது என்று பார்க்கிறோம். आप लोग सोचते हैं मैं कलीसिया में हूँ, मैं मेरे घर में परमेश्वर के लिए हम लोग प्रार्थना करते तो सब कुछ सही है। அதாவது நாம் சபையில் இருக்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஜெபிக்கிறார்கள், எல்லாம் நல்லா இருக்கிறது. मैं दंशवास देता हूँ या परमेश्वर के लिए बहुत सारा काम करता हूँ, कलीसिया को आके साफ सफाई करता हूँ, इसके लिए मैं मेरे जीवन में कुछ नहीं होना चाहिए। அதாவது தசமபா கொடுக்கிறோம், இல்ல சபை வந்து சாப்பிடுறோம், மற்ற எல்லா காரியங்களையும் செய்யறோம் என்று. ये जो मिट्टी था परमेश्वर के उस कुमार के हाथ में ही था, அதாவது இந்த மண் குழந்தையுடைய கையில இருந்தது என்று, लेकिन फिर भी वो खराब हो गया। ஏனால் வீணாய் போயிட்டது என்று பார்க்கிறோம். इसका मतलब क्या वो कुमार को बनाने को नहीं आता था, ஏன் அந்த குழந்தைக்கு அந்த பாத்திரத்தை செய்ய முடியாம போயிடுச்சா? या वो मिट्टी में कुछ कमी था? ஏன் அந்த மண்ணில் ஏதோ குறைவு இருந்ததா? आप लोग क्या लगता है वो कुमार को बर्तन बनाने नहीं आता था या मिट्टी में कुछ कमी था? ஏன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தைக்கு சரியா உண்டு பண்ண முடியல, இல்ல மண்ணு ப்ராப்ளமா இருக்குது? दो में से एक ही कारण होगा कि वो खराब हो गया। அது ரெண்டுல ஏதோ ஒரு குறைவா मिट्टी में कोई कमी पाया गया, அது மண்ணுல ஏதோ ஒரு குறைவு கண்டுபிடிச்சு. कुछ समय वो मिट्टी में फिर भी अशुद्धता है कुछ रहता है। அதாவது மண்ணுல சில ஏதோ ஒரு குறைவு காணப்பட்டது. वो जब उसे बर्तन जैसा बनाने को देखता है, அவன் அந்த நல்ல ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணும்போது उसमें क्योंकि कुछ अशुद्धता रहता है तो वो बराबर शेप को नहीं लेता है। அது ஏதோ ஒரு அசுத்தம் இருந்ததால நல்ல ஷேப் வராம போயிட்டது. कुछ समय वो मिट्टी बहुत नरम नहीं रहता है, அது ரொம்ப ஒரு இதா வளைந்து கொடுக்கல என்று பார்க்கிறோம். वो थोड़ा कड़क रहता है, அது ரொம்ப கடினமாக இருந்தது. तो जब ज्यादा उसको शेप करने को ट्राई करेगा, அவன் நல்ல அதிகமாக அது ஒரு வளைந்து கொண்டு வரும்போது तब वो टूटने लगेगा या वहां से छेद होने लग जाता है, அது ரொம்ப உடைந்து போகும், இல்லனா ஏதாவது வீணாய் போயிடும் என்று பார்க்கிறோம். आज बहुत सारे लोगों का जीवन भी ऐसा ही है। சில பேருடைய ஜீவனும் இப்படிதான் இருக்கிறது. आप लोग का जीवन में कुछ भी सही नहीं लग रहा है, சில ஒண்ணும் நன்றா இல்லை என்று பார்க்கிறோம். जानते हो उस बर्तन उस मिट्टी के साथ उसने क्या किया? அந்த மண்ணில் என்ன அவன் செய்தான் என்றால், हम लोग उसके बाद यिर्मयाह के 18 अध्याय के 7 से लेकर 9 वचन को पढ़ेंगे। எரேமியா 18:7 பார்க்கிறோம். परमेश्वर के हाथों में रहने के बाद भी परमेश्वर इस वचन को कहता है, தேவனுடைய கரத்தில் இருந்து தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். आपके जीवन में अगर आपको आशीष देखना है या नुकसान देखना है, அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணுமா இல்ல ரொம்ப நஷ்டத்தை அடைய வேண்டுமா, वो आपके ही हाथों में है। நம்முடைய கரத்தில் இருக்கிற என்று कुछ பார்க்கிறோம். समय लोग कहते हैं कि परमेश्वर से प्रार्थना करो और परमेश्वर देगा, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு கொடுப்பார். लेकिन अगर जीवन ही सही है और मन फिराव नहीं है, அதாவது ஜீவன் கரெக்டா இருந்தாலும் மனம் திரும்பவில்லை என்றால், तो परमेश्वर बोलता है कि मैं अच्छा सोचा तो भी मैं उसके लिए बुराई को करूंगा, அதாவது நான் நல்லது செய்தால் நல்ல தவறுகளை கொண்டு வருவேன் என்று. लेकिन अगर आप लोग मन फिराएंगे நீங்கள் மனம் திரும்பும் போது तो परमेश्वर ने अगर आपके बारे में बुरा सोचा रहेगा कि आपके परिवार में कुछ ऐसा तकलीफों को लाना है सोचा है तो भी, அதாவது சில கஷ்டங்கள் கொண்டு வரணும்னு நினைத்தா கூட, तो भी अगर आज आप लोग मन सच्चा एक फिराएंगे तो, அதாவது நீ உண்மையாய் மனம் திரும்பும் போது तो परमेश्वर सारे उस बुराइयों को भलाई में बदल देगा। எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்ற முடியும். जब ये मिट्टी उसके हाथों में खराब हो गया, அதாவது அந்த மண் அவன் கழுத்திலே கெட்டு போன போது उसको एक अच्छा बर्तन बनाना था लेकिन वो बना नहीं पाया। அது நல்ல பாத்திரத்தை உண்டு பண்ண நினைச்சா, ஆனா உண்டு பண்ண முடியல. वो मिट्टी को वापस नाश करके उसको वापस कुछ बनाने को कोशिश करेगा। அந்த மண்ணை மறுபடியும் அவன் தட்டி அதை மறுபடியும் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணுகிறான். हमारे जीवन में भी आज ऐसा ही होता है। நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் சில நடந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर के हाथ में कलीसिया में हम लोग आते रहते हैं, நம்முடைய சபைக்கு கடந்து வந்த போது கூட, लेकिन फिर भी हमारे जीवन में सब खाली रहता है। நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். सब जगह देखेंगे तो जैसा वो मिट्टी को तोड़ कर रखा है वैसे हम लोग का जीवन रहता है। எப்படி அந்த மண் தோண்டி எடுக்கப்பட்டதோ அதுபட்ட நிலைமையில இருக்கிறோம். घर में नौकरी में सब जगह ऐसा लगता है, எல்லா இடத்துல வீட்டில மற்ற வேலை செய்கிற இடத்துல கூட பார்க்கிறோம். लेकिन उसका ये नहीं कि परमेश्वर में कुछ कमी है, தேவனிடத்துல குறைவில்லை, लेकिन उस मिट्टी में जैसा कुछ कमी है आज हमारे जीवन को भी हमें देखना है। எப்படி அந்த மண்ணில சில குறைகள் இருந்தோ அதே போல நம்மிடத்துல சில குறைகள் இருக்கு. परमेश्वर कहता है कि मन फिराओ,
நீங்க இப்ப ஆண்டவர் சொல்றார் நீங்கள் மனம் திரும்புங்கள். आज क्या आप कहेंगे कि मैं मन फिराने के लिए जगह को देता हूँ? ஆண்டவர்ட்ட நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் மனம் திரும்ப சில உங்களுக்கு இடத்தை கொடுக்கிறேன் என்று. बार बार अपने कलीसिया में या वचन में पढ़ा रहेगा कि मन फिराओ, ஆண்டவர் சொல்றார் மறுபடியும் சொல்றார் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. लेकिन किस बात में आपको मन फिराना है? எந்த இடத்துக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்றால் बहुत से बातें जहाँ पर आप लोग मन फिराना है, எந்த இடத்துக்காக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால் लेकिन सिर्फ समय के अनुसार आज हम एक वचन को पढ़ेंगे। ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிட்டு यिर्मयाह दूसरा अध्याय का 32 वचन। எரேமியா 2:32 பார்க்கிறோம். परमेश्वर कहता है शादी के लिए जो दुल्हन या दूल्हा रहता है वो क्या अपने उस वस्त्र को भूल जाता है, அதாவது மணவாளன் தன் வஸ்திரத்தை மறக்காத இருக்கிறது போல, लेकिन ऐसा नहीं होता है। அப்படி இருக்க மாட்டார்கள். आज भी लोग जो है हर चीज हर रोज करते हैं। எல்லாத்தையும் எல்லாம் செய்கிறார்கள். सुबह को मोबाइल में अलार्म रखते तो सुबह 4 बजे या 5 बजे उठ जाते हैं, அதாவது காலையில மொபைல்ல அலாரம் வைக்கும்போது 4 மணி 5 மணிக்கு எழுந்திட்டு இருக்கிறார்கள். और परमेश्वर देखता है कि शायद अब यह मोबाइल को रख के अब मेरे से प्रार्थना करेगा, தேவன் நினைப்பார் இப்ப அந்த மொபைல் வச்சுட்டு நம்மோடு கூட ஜெபிப்பார், या मेरे से अब ये कुछ समय को बिताएगा। என்னோடு கூட சில நேரங்களை கழிப்பார் என்று. लेकिन जो हाथ से मोबाइल को लेते हैं उसी में फिर और कुछ हम लोग देखने लग जाते हैं। அதாவது அந்த இடத்துல நம்ம மொபைல் எடுக்கும்போது மற்ற ஏதாவது பார்த்து கொண்டிருக்கோம். गुड मॉर्निंग मैसेज आ जाता है या कुछ भी हम लोग उसमें से भटक जाते हैं। அதாவது ஏதாவது குட் மார்னிங் இப்படிப்பட்ட செய்திகளை அனுப்பும்போது அதை பார்த்துட்டு இருக்கிறோம். चलो फिर उठकर वो ब्रश करने को जाता है तो परमेश्वर सोचता है शायद खाना के पहले या ना धो के वो मुझसे कुछ समय बिताएगा, எழுந்து பல் விளக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நினைப்பாரு சரி இப்போது கூட நம்ம இடத்துல வருவான் என்று. शायद अब ये एक वचन को पढ़ेगा, ஏதாவது ஒரு வசனத்தை படிப்பார் என்று சொல்லி. लेकिन बहुत बार समय ऐसा हो गया कि अभी भी वचन की प्रार्थना नहीं, ஏன்னா இப்பயும் ஒரு வசனமும் கிடையாது ஜெபமும் இல்லை என்று பார்க்கிறோம். फिर भाग भाग के काम के लिए भागना है ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு या வேலை पढ़ाई के लिए जाना है, எல்லாம் வேலை படிக்கிறது கடந்து तो போகும். परमेश्वर सोचता है शायद इसके बीच में ये समय निकालेगा या ट्रेन में जाते जाते कुछ वचन पढ़ेगा, தேவன் நினைப்பான் சரி போகும்போது கூட எப்படியாவது வார்த்தைகளை படிப்பான் என்று சொல்லி வாங்கி விடக்கூடாது. लेकिन फिर भी ऐसा नहीं हुआ। அப்பயும் அது மாதிரி ஆகல என்று பார்க்கிறோம். ट्रेन में चढ़ने कोई जगह नहीं मिलता, அதாவது ட்ரெயின்ல ஏறுறது கூட இடம் இல்லாம இருக்கும்போது फिर वचन कैसे पढ़ेगा? அங்க எப்படி வசனத்தை படிக்க முடியும்? फिर शायद सोचा कि घर पे आएगा तो शायद कुछ समय को बिताएगा, அதாவது சில டைம் மறுபடியும் நம்ம வீட்ல வந்து ஏதாவது இருக்கும்போது கூட எப்பயாவது செய்வார் என்று சொல்லி, लेकिन फिर भी परमेश्वर को कोई याद नहीं किया। அப்பயும் தேவனை நினைப்பதில் என்று பார்க்கிறோம். फिर आया सोने का समय तो शायद सोचा कि अभी सोने से पहले ये प्रार्थना करेगा। ஏன்னா ஆண்டவர் நினைச்சார் சரி தூங்கும் போதே கூட சில நம்ம இடத்துல ஜெபிப்பார் என்று. इजराइल के बारे में परमेश्वर दूसरा अध्याय का 32 में कहता है, அதாவது இஸ்ரவேலை குறித்து 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், बहुत दिनों से ये मेरे को भूल गया। அதாவது ரொம்ப நாளா என்னை மறந்து போனார்கள் என்று. कितना एक वेदना का बाद परमेश्वर ने सोचा कि अभी ये मेरे से प्रार्थना करेगा। அதாவது எவ்வளவு ஒரு வேதனையானக்குரியது இவன் இப்போது நம்மிடம் ஜெபிப்பான் என்று. एक घर था जहाँ पर एक लड़का और लड़की का शादी हुआ, அதாவது ஒரு வீட்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது. और शादी होकर कम से कम दूसरा दिन जब वो लोग साथ में थे, அதாவது 2 நாள் கல்யாணம் ஆகி 2 கூட இருந்தார், 2 நாள் இருந்தார்கள். जब वो लोग सो रहे तो लड़की अचानक से चिल्ला के उठ गई। அதாவது அந்த பெண் வந்து ரொம்ப கத்தி எழுந்துட்டாள்னு பார்க்கிறோம். उसको कुछ दुष्ट आत्मा या ऐसे गलत सपना जैसे आया कि उसको कोई मारने को आ रहा है, அதாவது ரொம்ப கெட்ட சொப்பனம் அந்த மகளுக்கு காணப்படும், ரொம்ப யாரை என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லி எழுந்துட்டாள். कोई तलवार लेके आया उसको मारने के लिए। யாரோ என்ன வெற்றபடியாய் அருவாளை கொண்டு வருவாங்கன்னு பார்க்கிறோம். ठीक है, पहला दिन हो गया, लड़का लड़की सो गए, बोला ठीक है, एक दिन ऐसा सपना आया। அதாவது ஒரு நாள் சரி தூங்குனாங்க, ஏதோ ஒரு கெட்ட சொப்பனம் வந்து சொல்லிட்டு. जब तीसरा चौथा दिन हर रोज बीच बीच में ऐसा आवाज आने लगता है, அதாவது 3 நாள் 4 நாள் இப்படி ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்கும்போது अब जब उन लोग को मालूम ही पड़ गया कि शायद ऐसा ही जीवन बिताना है, அதாவது அவங்க நினைச்சு இப்படிப்பட்டதான் நம்ம வாழணும் அப்படின்ட்டு वो लोग ने एक निर्णय को लिया। அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. वो लड़का विश्वास में स्थिर था, அவன் ரொம்ப விசுவாசத்துல உறுதியா இருந்தது நிமித்தம் जब कभी वो ऐसा आवाज करती है उसको बुरा सपना आता था, அதாவது இப்படி எல்லாம் இந்த பொல்லாத கனவுகள் வரும்போது वो परमेश्वर का गीत गाने लग जाता था தேவனுடைய பாட்டை பாட ஆரம்பித்தான். और यीशु 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 का लहू ऐसा बोलने लग जाता था। இயேசு 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 என்று அத்தனை சொல்ல ஆரம்பித்தான். एक दिन 2 दिन ऐसा महीनों होते रहा। இப்படி 2 நாள் 3 நாள் ஒரு மாசம் கடந்து போனது. उसके लिए लोग निरंतर रातों रात प्रार्थना भी करते थे। அவர்களுக்காக தினமும் ராத்திரியில ஜெபித்து கொண்டிருந்தார்கள். कुछ महीने जब हो गए, சில மாதங்கள் கடந்து போன பின்பு अभी वो लड़का और लड़की को ऐसा कोई भी सपना उनके जीवन में नहीं आता है, இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி எந்த ஒரு பொல்லாத சிந்தனையோ கனவுகள் வர்றதில்லை. लेकिन एक सच्चा एक मन फिराव आपके जीवन में जरूरी है। அதாவது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். बहुत लोग घर में आजकल सारा तकलीफ या बच्चों को देखेंगे तो उनको जीवन में तकलीफ, அதாவது சில வீட்டிலே சில பிள்ளைகளை பார்த்தால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. जब परमेश्वर का वचन ही कहता है 2 या 3 मेरे नाम से इकट्ठा होते तो मैं उनके बीच में हूँ। தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ நாங்க அங்க மத்தியிலே
அதிகாரம் अगर पति और இருக்கிறது. पत्नी भी हाथ जोड़ के प्रार्थना करने वाले जैसे रोज बनेंगे, அதாவது நம்மளும் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் या போது बच्चों के साथ हर रोज एक समय को 9 से 10 या 10 से 10:30 को भी अगर रखेंगे तो நம்ம குடும்பத்துல 9 ல இருந்து 10 வரைக்கும் கூட நம்ம குடும்பத்துல ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது आपके घर में परमेश्वर का उपस्थिति आएगा। தேவனுடைய சமூகம் நம்முடைய குடும்பத்திலே கடந்து வரும். जो भी शैतान ने सोचा रहेगा कि मैं इनके जीवन में ये सब काम करके इन्हें नाश करूंगा, அதாவது பிசாசு நினைத்திருப்பான் சில இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று. क्योंकि परमेश्वर का उपस्थिति रहेगा तो उसके सारी योजनाएं दूर हो जाएगा। தேவனுடைய அபிஷேகம் சமூகம் இருக்கும்போது எல்லா சிந்தனைகளும் அழிக்கப்பட முடியும். लेकिन यहाँ पर यिर्मयाह में लिखा है दूसरा अध्याय के 32 वचन में, எரேமியா 2:32 ல பார்க்கிறோம். सब चीज ये लोग करते थे लेकिन बहुत दिनों से ये लोग मेरे को भूल गए हैं। எல்லா காரியங்களை செய்வர்கள் ஆனா தேவனை தேடுவதற்கு மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். आज शायद आपका जीवन भी ऐसा रह सकता है, நீங்களும் அப்படிப்பட்ட இதுல நடந்து கொண்டிருக்கலாம். बहुत दिनों से नहीं तो शायद हफ्ते में आप लोग 1 दिन या 2 दिन ऐसा प्रार्थना करते होंगे। நீங்கள் வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் மட்டும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். याद रखो उस कुमार ने जैसा उस मिट्टी को तोड़ दिया, எப்படி அந்த குழவன் அந்த மண்ணை உடைத்து போட்டது போல इसके पहले कि परमेश्वर आपके जीवन को और तोड़ दे या बेकार बना दे, அப்படியே ஆண்டவரே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உடைக்க வேண்டியதை உடைத்து ஆண்டவரே, उस आपको और तोड़ने से पहले आप लोग समर्पण करो। அதாவது நீங்கள் ஆண்டவர் உடைத்து போடுறது முன்னவே நீங்கள் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க क्योंकि வேண்டும். परमेश्वर कहता है कि अगर वो लोग मन फिराएंगे तो जो बुरा मैंने सोचा उसको भी मैं अच्छा करूंगा। ஆண்டவர் அதாவது மனம் திரும்பல அவர் தீமை செய்து நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி एक लिविंगस्टन करके एक प्रार्थना का निवेदन आज आया था, அதாவது இன்னைக்கு லிவிங்ஸ்டன் ஒரு ஜெபத்துக்கு ஒரு விண்ணப்பம் வந்தது என்று பார்க்கிறோம். उसके शादी के लिए लोग लड़की देख रहे थे அவங்க கல்யாணத்துக்காக பெண்ணு தேடிக்கொண்டிருக்கும் போது और जब शादी का समय इतना नजदीक आ गया, அவருடைய கல்யாண நண்பர் நெருங்கி கொண்டிருந்தது. अचानक एक बाइक एक्सीडेंट हुआ और उसका सिर सूज गया और पूरा फूट गया। அதாவது ஒரு உடனே அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் அடிபட்டது என்று பார்க்கிறோம். दिमाग पूरा अंदर से स्वेल हो गया है। அதாவது எல்லாம் அந்த மூளை எல்லாம் பாதிக்கப்படுது என்று. तो कभी भी जीवन में कुछ भी हो सकता है। நம்முடைய வாழ்க்கையில எதுனாலும் எப்பனாலும் சம்பவிக்கலாம். आज क्या सब लोग परमेश्वर से बात करेंगे? நீங்கள் தேவனிடத்தில் பேசுவீர்களாக. हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद करेंगे। நீங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் பேசுவோம். परमेश्वर मदद करके मैं एक सच्चा मन फिराव के लिए तेरे पास आऊं। ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு. तेरा योजना मेरे लिए और मेरे परिवार के लिए जो भी है, ஆண்டவரே உம்முடைய யோசனைகள் எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக வைத்திருப்பதற்காக उसे पूरा करने के लिए मेरे को मदद कर। நீர் ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. बहुत सारे दिन में मैं मेरे पाप के कारण और टूट गया, ஆண்டவரே என்னுடைய பாவத்தினால் நாங்கள் உடைந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. मेरे अशुद्धता के कारण तूने मेरे जीवन को और तोड़ा। ஆண்டவரே எங்களுடைய அசுத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீ உடைத்து போட்டிருக்கலாம் ஆண்டவரே. तूने तो चाहा कि मैं एक उपयोगी बर्तन बनूंगा। ஆண்டவரே நீர் ஆண்டவரே நினைத்தீர் என்னை ஒரு உபயோகமான பாத்திரமாய் நினைக்க வேண்டும் என்று. लोग देखेंगे तो उनके सामने एक आदर और इज्जत से भरा हुआ पात्र जैसा बनने ஆண்டவரே सोचा, மற்றவர்களுக்காக ஒரு ஆண்டவரே ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் காணப்படும்படியாய் लेकिन मेरे पाप के कारण, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, हमारे परिवार के कारण என்னுடைய குடும்பத்தின் நிமித்தம் ஆண்டவரே, तेरा वो योजना को हमने इनकार कर दिया। ஆண்டவரே அந்த யோசனைகள் எல்லாம் வீணாய் கடந்து போறது என்று பார்க்கிறோம். लेकिन धन्यवाद जैसे यिर्मयाह के पास वो वचन आया, ஆண்டவரே உமக்கு நன்றி. எப்படி எரேமியாவுக்கு அந்த வசனத்தை கடந்தது போல आज भी तेरे कलीसिया में वचन हमसे बात किया, इसके लिए धन्यवाद। ஆண்டவரே இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. क्या सब लोग ताली बजाकर परमेश्वर को धन्यवाद எல்லாரும் करेंगे? கரங்களை தட்டி ஆண்டவரே ஆசீர்வாத மகிமைப்படுத்துவீராக நபி. परमेश्वर मदद करके आने वाले ஆண்டவரே, दिनों நீர் में எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. जो भी बुराई सोच के रखा उसके भलाई में मैं भलाई को देखूंगा। ஆண்டவரே நன்மை தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும்படியாய் लोगों के लिए एक आदर से भरा एक पात्र, ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு लोगों के लिए பாத்திரமாய், एक उपयोगी पात्र जैसा, மற்றவர்களுக்கு உபயோகமான பாத்திரமாய் एक ஆண்டவரே. अच्छा जीवन और तेरे महिमा के लिए जीवन। ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக எங்களை வாழ வைக்கும்படியாய் आने वाले दिनों में जो भी मेरे घर या जीवन में परेशानियां तकलीफें है, ஆண்டவரே வருகின்ற நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் கூட ஆண்டவரே थोड़ा समर्पण करो कि रोज मैं परमेश्वर के लिए समय बिताऊंगा। ஆண்டவரே நான் வருகின்ற ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிப்பேன் என்று ஆண்டவரே. इजराइल को देखकर प्रभु कहता है कि बहुत दिनों से तू मुझे भूल गया है। இஸ்ரவேலை குறித்து சொல்ல நீங்கள் ரொம்ப நாளா என்னை மறந்து போய் இருக்கிறீர்கள் என்று. आपको भी पता है कि आप लोग परमेश्वर से कितने करीब है, ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு நினைக்க நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு கிட்ட இருக்கிறோம் என்று. आप लोग कितना वचन पढ़ते आपको पता है, நீங்கள் எவ்வளவு வசனத்தை படிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும். कितना परमेश्वर से प्रार्थना करते आपको पता है। எவ்வளவு நீங்கள் நேரம் செலவழித்து ஜெபம் பண்றீங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. क्या परमेश्वर से बात नहीं करेंगे நீங்கள் தேவனிடத்தில் பேசவீர்களா மாட்டீர்களா? कि परमेश्वर मैं तेरे लिए करीब आने के लिए समर्पण करता हूँ, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் கிட்டி வர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. लेकिन तू मेरे परिवार में एक अद्भुत को कर, நீர் எங்களுடைய குடும்பத்தில் பெரிய அற்புதங்களை செய்யுங்க அப்பா. तू मेरे पत्नी के जीवन में
काम कर, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். मेरे बच्चों के जीवन में काम कर, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. मेरे कर्ज की तकलीफों को तो हटा दे, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. क्योंकि मैं आज एक सच्चा समर्पण करने के लिए तैयार हूँ. ஆண்டவரே நான் உண்மையாய் அர்ப்பணிக்க தயாராகிறேன் ஆண்டவரே. तेरे वचन के अनुसार என்னுடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே सारे बुराइयों को मेरे जीवन में तू बदल रहा है, इसके लिए எல்லா धन्यवाद. தீமையை நினைந்து அகற்றிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். क्या आप धन्यवाद नहीं कहेंगे? ஆண்டவரே உமக்கு நன்றி वो சொல்லுவோம். खोल कर कहो परमेश्वर धन्यवाद, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. धन्यवाद परमेश्वर. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா.